ஆ ரவி சார், அவங்க அந்த டாப் 5 வந்து இங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கூட இன்டராக்டே பண்ணலையா? ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூடனா சார் கூட இன்டராக்ட் பண்ணாங்க. ஓகே, ஓகே. இங்க உட்கார்ந்திருப்பாங்கல்ல, மீதி வெளிய போனவங்க. அது அவங்க சும்மா கை கூடலாம் மட்டும் தான் காமிச்சாங்க. அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு போல. அவ்வளவுதான் ஓகே காமிச்சாங்க. ப்ரோ. ஓகே. ஸோ ஓகே இப்ப சார். மேபி டாப் 3 வரும்போது அந்த ஷூட் போகும்போது காட்டலாம், பேசலாம், இருக்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க் யூ. இல்ல நான் இப்ப நான் லிசனர் கொஞ்ச பேசுறேன். நேரத்துக்கு முன்னாடி ரவி சார் சொன்னதுக்கு மட்டும்தான் அது. சார் நீங்க சொன்னது இந்த லைவ் பார்த்தேன். நீங்க கேட்டீங்கல்ல சார் கோவா கைஸ பத்தி. அது 2 பேரும் அதான் இப்படிதான் கேட்டீங்க நீங்க. கோவா கைஸ் நீங்க 2 எல்லாரும் உண்மையா தான் இருக்கீங்களான்னு கேட்டீங்க. ஜாக்லின் ஆமான்னு சொன்னாங்க. திருப்பி அப்புறம் ஒரே ஒரு ரோஸ்ட்டுக்காண்டி நீங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டீங்களே, அது என்னன்னு கேட்டீங்க. அப்பலாம் இல்லையே, நாங்க பிரிஞ்சதுனால தானே வருத்தமே பட்டோம் அப்படின்ட்டீங்க. அப்ப நான் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொன்னீங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியும் இல்ல நீ இப்படி இது பட்டு பட்டுன்னு சொல்லாத. இத நான் வெளிப்படையா பேச வேண்டியது சார் பேசுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்க என்ன பேசுனீங்க, ஏது பேசுனீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா பேசுனாங்க. அப்படி இப்படின்னு சண்டை ஆயிருச்சு. போயிட்டாங்க. நைட்டு உட்காந்து பேசுறாங்க. விடிய விடிய அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வருதோ வரலையோ. இப்ப காலையில போய் நீங்க சௌந்தர்யாட்ட மட்டும் என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க யார ப்ளேம் பண்ண விரும்புறீங்க? சௌந்தர்யாவ ப்ளேம் பண்றீங்களா? இல்ல ஜாக்லின ப்ளேம் பண்றீங்களா? இல்ல ரயான ப்ளேம் பண்றீங்களா? இல்ல அவங்க எல்லாத்தையும் சேர்த்து உங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புமே சரியில்ல அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல. அது மட்டும் சொல்லுங்க. நான் எதையுமே சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஒரு அபிப்பிராயம்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு நிகழ்வுல பேசும்போது இப்ப நீங்க வந்து அதோடைய இன்னும் லீடு குடுத்து ஒண்ணு சொல்றீங்க. அதுல அவங்க பேசும்பொழுது ஜாக்லின் திருப்ப திருப்ப இந்த குரூப்ல இந்த டாபிக் ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு சபைய கலைக்கிறதுக்காக எதா இருந்தாலும் தனியா பேசிக்கலாம். சௌந்தர்யா வாய் விடுறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. வாய் விட்டுறதுனால ஏதாவது பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால், ஏதாவது எக்ஸ்போஸ் ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கியூரியாசிட்டிக்கு சௌந்தர்யாவும் புல் பண்றாங்க. ஜாக்லின் அத ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இதுக்குள்ள நெறைய நடந்தது. நடந்ததெல்லாம் அவங்க அவங்களுக்கு இப்ப நாம ஒண்ணு பார்க்கிறோம்ல கோவா கேங். அந்த கேங் எவ்வளோ ஒரு ஒபினியனேட் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படின்றது ஒன்ஸ் சபை கலைஞ்சு ஆன் டிராவல்ல ஒவ்வொருத்தவங்களும் அங்க தனிப்பட்ட முறையில பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவ்வளவுதானே தவிர இதுல இவங்க அவங்களா அவங்க இவங்களா அப்படின்னா நான் எனக்கு தேவையான ஒப்பீனியன் நான் போனேன், நேரா பார்த்தேன், கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். சரி சார். அதான் நீங்க உள்ள போனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுல சார். வெளிய வந்தானே உங்களுக்கு ஒரு ஆமா பெர்ஸ்பெக்டிவ். வெளிய இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறிருச்சு. வெளிய இருந்து பார்க்கறப்ப, உள்ள போறப்ப உங்களுக்கு மாறிடுச்சு. அப்ப எல்லாருமே ஆமா இங்க வெளிய இருந்து பார்த்து தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம், ஓட்டு போடுறோம், ரிவ்யூ பண்றோம், எல்லாமே பண்றோம். அப்ப வெளிய இருந்து பார்க்கறது ஆமா எல்லாமே தப்புனா, நம்ம ஓட்டு போடுறது இதெல்லாம் அப்ப உள்ள போய் பார்த்தாதான் அது உண்மைனா, அப்ப வெளிய இருந்து பார்க்கறது எல்லாமே பொய்ன்ற மாரிலாம் இருக்கு. இப்ப ரிவ்யூ பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க, ஒரு ஆள பிடிக்குது, அப்ப எல்லாமே தப்பால இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ம். நான் வெளியில இருந்தேன். உள்ள போனேன். என் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆச்சு. ஆனா என் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆச்சுன்னு இப்ப நான் உதாரணத்துக்கு ஜாக்லின வச்சே சொல்றேன். இப்ப என் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சௌந்தர்யா மேல எனக்கு இருந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு ஜாக்லின்ட்ட சொல்றேன். அதுக்கு ஜாக்லின் என்கிட்ட கேட்கிற கேள்வி, அது என்ன திடீர்னு முத்துவ விட்டு சவுண்ட் மேல பாஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு புரியலையே. அது என்ன மாரியான பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கணும்ன்றது. எனக்கு சௌந்தர்யா அந்த ஜாக்லின கூப்பிட்டு சௌந்தர்யா ஃப்ரெண்டுன்னு ஜாக்லின் கிட்ட சொல்றேன். நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தது சௌந்தர்யா மேல. அது எனக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, அதுல எதுக்கு இந்த அரசியல்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இதுக்கு நான் ஏன் முத்துவ விடணும்? நான் உடனே திருப்பி சொன்னேன்மா, நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு முத்து தான் ஜெயிக்கணும். அதுலலாம் எனக்கு டவுட்டே இல்ல. எனக்கு செகண்ட் தாட் கூட கிடையாது. ஆனா சௌந்தர்யா மேல இருக்கிற ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு எதுக்கு நீ இதுவே எனக்கு தப்பா தெரியுது அப்படின்னேன். நான் இப்போ உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாக்குறதுல உங்களுக்கு அது உண்மை நம்புறது கன்வின்சிங்கா இருக்காதுன்னு அதை பண்ணுங்க. நான் போய் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு கிளாரிட்டி கிடைச்சாச்சு. எனக்கு கிடைச்ச கிளாரிட்டியை வந்து நீங்க பாக்குறதே தப்பு. இந்த ஷோவுடைய சுவாரஸ்யமே நம்ம ஷோவை பார்த்து வர இன்டர்பிரட்ல நம்ம டீகோட் பண்ற நமக்கு ரிலேட்டிவ்லி ஒரு மாஸ் கிரௌடோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவலைஸ்டா ஆகுதோ இல்ல யார் பேச்சு இந்த மாதிரியான சோஷியல் ஃபோரம்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ்ட் ஆகி அந்த தாட் ப்ராசஸ் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வைக்குதோ அதன் அடிப்படையில தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த ஆங்கிள் படி தான் வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட்.
அதான் சார், அப்ப நீங்க வெளியே இருந்து பாத்துட்டு போனது பூரா உங்களுக்கு தப்பா தான் இருந்திருக்கு. அப்ப வெளியே உங்க கணிப்பு பூரா தப்பு தான். அப்ப இவ்வளவு நாள் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பூரா பிடிக்காம போறாங்க, பிடிக்காதவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்க இவ்வளவு நாள் பார்த்ததே அப்ப தப்பு தானே சார்? அப்ப சார் உங்களுக்கு நான் பேசுறது சார் புரியுதா? எனக்கு இந்த பிபி உங்களுக்கு நான் ரவி பேசுறது சார் புரியுதானே எனக்கு புரியல. நீங்க என்ன என்கிட்ட ட்ரை ரவி சார் பண்றீங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வெளியில போன பார்த்ததெல்லாம் தப்புன்னு சொல்லல, நான் வெளியில போய் பார்க்காததெல்லாம் கரெக்டுன்னு சொல்லல. எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னேன். நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு, சௌந்தர்யா வின்னர்னு சொன்னேன்னா, இல்ல என் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு, இவங்க அவங்கள விட வஸ்ட் வேஸ்ட் இவங்களும் வேஸ்ட்னு சொன்னேன்னா, நான் சார் நான் ஒரே ஒரே ஒரு ஒரு கொஸ்டின் வார்த்தை கேட்டுக்கலாமா? இருங்க நான் பேசுறது முடிச்சிடுறேன். கேக்குதா அவருக்கு? ஒரே பூர்ணி பூர்ணி ஒரு இருங்க இருங்க பூர்ணி, ஒரே ரவி சார் பேசிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க பூர்ணி. ஒரு அதாவது நான் இப்ப நான் வந்து வெளியில வந்த உடனே ஒரே ஒரு ஸ்பேஸ்ல தான் பேசினேன். என்ன பேசினேன்? ஒரே ஒரு வார்த்தை பேசினேன். 1000 டைம்ஸ் அவங்க ஸ்ட்ராங்கா பிளேயர்னு சொன்னேன். இதுல எந்த விதத்துல எந்த பிளேயரை டவுன் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல. 1000 டைம்ஸ் பெரிய பிளேயர் ஸ்ட்ராங்கன்னா நான் உள்ள போறதுக்கு முன்னாடி 1000 டைம்ஸ் அவங்க வீக்குன்னு 13 வாரத்துல கிட்டத்தட்ட ஸ்பேஸ் நீங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்பேஸ் ஃபேன் இதெல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து முத்துவோட முதல் வாரத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறேன்னா, நீங்க எல்லாம் ஆர்மி ஃபேண்டம் இதெல்லாம் கிரியேட் ஆகி பயங்கரமா போறப்பதான் நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியா உள்ள வருது. அதாவது நானும் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் டம்ஸ்ல எல்லாம் வந்து பேசுறதுனால அது கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட்ல சௌந்தர்யான்ற பிக்சரே இல்லாம தங்கப்புல ஜாக்லின் பேசிட்டு இருந்தேன்னா என் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னா இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஆனா சேஞ்ச் ஆனதுல வெளியில வந்து அவங்கள பத்தி ஏதாவது கம்மியா தப்பா கேவலமா இல்ல நெகட்டிவா ஏதாவது போர்ட்ரே பண்ணனா எனக்கு என் ஒப்பீனியன் சொன்னேன். என் ஒப்பீனியனே உங்களுக்கு இவ்வளவு பாதரிங்கா இருக்குன்னா ஃபேக்ட் வில் கம் வெரி சூன். அவ்வளவுதான். இதுல வந்து என்ன இப்ப எனக்கு வந்து ஜாக்லின் ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன நஷ்டம் இருக்கு, இல்ல சௌந்தர்யா ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன நஷ்டம் இருக்கு? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. You go ahead with what your opinion says or what your mind says. அதான் சார் சூப்பர். அதான் நீங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாமே சூப்பர் சார். ஆனா வெளியே வந்து இமால் ஸ்பேஸ்ல என்ன சொன்னீங்கன்னா அந்த பிபி சார் தப்பா எடுத்துக்காதீங்க. 1 மினிட் இருங்க. இல்ல இல்ல பிபி நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வெயிட் பண்றோம். பிபி நீங்க கேட்டா ஏகப்பட்டது கேக்குறீங்க. ஷார்ட்டா முடிச்சிருங்க. ஒரே ஒரு செகண்ட் பிபி ப்ரோ பேசுறேன், இருங்க. பிபி ப்ரோ உங்க சம்பந்தமா தான் எனக்கு ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்டு நான் மியூட்ல போயிடுறேன். எனக்கு ரவி சார் நீங்க வந்து எனக்கு சீரியஸாவே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, வெளியே இருந்த ரவி சார் வந்து வேற, உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நீங்களும் விஷ்ணு ஒரு மங்காத்தா கேம் ஆடுறீங்களோன்னு தோணுச்சு. இந்த கொஸ்டின் நேத்து கூட என்னால உள்ள வர முடியாம அந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு சீரியஸா அந்த மாதிரிதான் பட்டுச்சு சார். அது மட்டும் நீங்க என்ன சொல்லுங்க சார். முத்துக்குமரன் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேட்ச் என்ன நான் பார்த்த முதல் நாள், முதல் 24 மணி நேரத்தில் இந்த ஷோட வின்னர்னு முடிவு பண்ணவன் நான். எனக்கு எந்த மங்காத்தாவும் தேவையில்லை. நான் வெளில வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தவன் நான் தான். இந்த ஷோல யாரு ஜெயிப்பாங்கன்னு ஸ்டேஜ்ல இருந்தது. அதனால என் நிலைப்பாட்டுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முன்னாடி ஆள் இருக்கு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே சாரி எனக்கு எந்த மகாத்தாவை ஆடணுன்ற அவசியம் இல்லை. என் நிலைப்பாடு அப்பவும் சரி, உள்ள போகும்போதும் சரி, விஜய் சேதுபதி சாரோட சண்டை போடும் போதும் சரி, முத்துக்குமரனுக்காகத்தான் வந்திருக்கேன்னு அப்படின்னு நீங்க உள்ள என்ன விட்டது நீங்க, கேம் ஆட சொன்னது நீங்க, எப்படி வச்சாலும் என் நிலைப்பாடு முத்துக்குமரன் தான். ஆனா ஒவ்வொரு பிளேயர் மேல ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம 13 வாரம் இது மத்தவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. 13 வாரம் நான் பார்த்துட்டு ஒரு ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கிற போது அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பிளேயர் மேல இருந்த கம்ப்ளீட் இம்பாக்ட் வந்து எனக்கு வேற லெவல்ல ரிவர்ஸ் ஆகி ரைஸ் ஆகுறது. ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து கனெக்ட் ஆகும்போது ஓகே இட் இஸ் சம்திங் ஆடிங் ஃபியூல் ஃபார் வாட் வி ஆர் திங்கிங் தான். ஆனா அதுக்காக வெளியில வந்து அவங்கள பத்தி எனக்கு எதுவும் நெகட்டிவா பேசுறதுக்கோ அதுவும் எதுவும் இல்லை. நான் ஒருத்தன் ஒரு பிளேயர் 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்னு சொன்னா அந்த பிளேயர் 1000 டைம்ஸ் ஸ்பீக்கர்னு சொல்லும் போது இனிச்சுதோ. நான் என்ன கேக்குறேன்னா அந்த ஃபேண்டம்க்கு அப்போ எரிச்சலா தானே இருந்திருக்கும். இவன் யாரு சொல்லிட்ட வந்துட்டான் அது வந்துட்டான்னு. ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னோ பிடிக்கலன்னு சொன்னாலும் விமர்சனம் பண்றது பரவாயில்ல. ஒருத்தங்க ஸ்ட்ராங்னு சொன்னதுக்கே விமர்சனம் பண்றாங்கன்னா அது நீங்க உங்க அவர் மேல அந்த பிளேயர் மேல இருக்கிற வெறித்தனமான உங்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் தானே தவிர இதை நீங்க எப்படி வேணா டிசைன் பண்ணிக்கலாம். மேம் விஷ்ணுவோட மங்காத்தா அந்த ஆத்தா வேணாலும் சொல்லிக்கலாம். எனக்கு என்னதுக்கு அவசியம்? இன்னொரு விஷயம், இவங்கள யாரு ஜெயிச்சாலும் எனக்கு தம்படி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்காகவும் தம் கட்டி பேசணும்ன்ற அவசியம் இல்லை. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், ரிவ்யூ பண்ணா பிரைஸ் மணியை விட அதிகமான
இது என்னுடைய ரெவன்யூ வந்து ஜாஸ்தி, இவ்வளவும் இருக்கிற எனக்கு ஒரு முத்துக்குமரன் நாளானிக்கு தானே போறான். மிஞ்சி போனா இந்த ஒரு வருஷத்துல வெளியில வந்து ஒரு வருஷத்துல ஒரு 10 தடவை பாத்திர முடியுமா? வெளியில வந்தா என் லைஃப் எவ்வளவு பிஸின்னு அவனுக்கு வெளில வந்தாதான் தெரியும். அவன் லைஃப் அவனுக்கு பிஸியா இருக்கும். ஒரு 10 தடவை பார்த்த முடியுமா? நீங்க உங்கள யாருக்காவது ஆஃப்டர் சீசனுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீசனோடைய ஜேர்னி ஆஃப் த பிளேயர் தெரியுமா? நான் நிறைய அதே மீடியா ஸ்ட்ரீம்குள்ள இருக்கிறதுனால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஒரு கேம்ல சீசனுக்கு சீசன் ரிவ்யூலயே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால பார்த்து பழக்கம் இருக்கிறதுனால இட்ஸ் குவைட். உங்களுக்கு ஒருவேளை மங்காத்தா ஃபீல் இருந்ததுன்னா அதுவும் கேட்க எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. வச்சுப்போம். ரோமல் நீங்க பேசுங்க. இது ஜஸ்ட் எனக்கு தோணுதான் சார், அதான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். இல்ல எனக்கு முன்னாடி மோகனா டாம் இருக்காங்க, அவங்க பேசிட்டோம். மோகனா இருக்கீங்களா? டாம் பேசுறோம் ரோஷினி. சரி டாம் பேசுங்க. டாம் என்னடா எல்லாரும் இவ்வளவு நல்ல பசங்களா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஃபர்ஸ்ட் ரவி சார், எனக்கு வந்து ஒப்பீனியன் இருக்கு. நான் சார்ல தான் இருக்கேன் இன்னும். ரவி இல்ல நான் வந்து உங்களை ரவி சார்ல தான் சார் வச்சிருக்கேன். ரவின்னு கூப்பிடுற அளவுக்கு இல்ல சார்ல தான் வச்சிருக்கேன். சார் தான் நான் கூப்பிட்டு இருக்கேன். வேற லெவலுங்க. வேற லெவலா இல்ல இருங்க ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா அதை சுத்தி விடாம டைரக்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். ஓகே பாருங்களேன், எனக்கு இப்பவே அந்த ரெக்வெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. அடுத்த இல்ல சார், அப்படி நீங்க எப்படி சார் போக முடியும்? இல்ல அப்ப என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு பயமா இருக்கா? இல்ல சார், உங்களுக்கு என்ன நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு பயமா இருக்கா? ஹோஸ்ட் நீங்க மறுபடியும் கேள்வி கேட்டாங்கன்னா நான் இத விட்டு நான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் கிளம்பி. இல்ல சார் புரியல. நான் இப்ப உங்ககிட்ட மரியாதையா கேள்வி கேட்க போறேன். நான் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறேன். என் கிட்டக்க ஆரம்பிக்கும் போது சுத்தி விடுறீங்களான்னு பேசி என்னைய கலாய்க்கிற அளவுக்கு மிஸ்டர் டாம திருப்பி இந்த ஷோல அடிச்சா இல்ல நீங்க அடிங்க. தாராளமா வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் ஏத்துக்கிறேன். அடிங்க. I have the guts to face and I have the guts to answer to your question. I am not a person who is going to run away from the space. உங்க கட்ஸ வெச்சுக்கோங்க. நான் ஏன் இன்னொருத்தங்க உங்க ஸ்பேஸ்ல நீங்க இதெல்லாம் பேசலாங்க. அடுத்தவங்க ஸ்பேஸ்ல நாங்க டிசைட் பண்றோம். ஹோஸ்ட் டிசைட் பண்றோம். ஹோஸ்ட் டிசைட் பண்ணனுமா? சரி சார், அப்ப வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து பயமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல டாம் ஆபீஸ் அட்ரஸ் தரேன் உங்களுக்கு. என்கிட்ட நேரா வந்து ப்ளீஸ் அவரு அதாவது அவரு நான் ஓபனாவே சொல்றேன். நீங்க ஸ்பேஸ் டியூ ரெஸ்பெக்ட்டோட தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் வந்து அவர் வந்து ஏ ஸ்பேஸ் வந்திருக்காரு. நீங்க தான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. நீங்க தான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. என்ன உடனே அடுத்த ஸ்பீக்கருக்கு போங்க. இவங்க கிட்ட என்னால பேச முடியாது. This is not at all good, Tom. Please, நான் காலையில இருந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து இவ்வளவு பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இது வந்து சரியாவே பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க கேட்கறதா இருந்தா உங்க ஸ்பேஸுக்கு போய் கேட்டுருங்க. தயவு செஞ்சு நியூட்ரலா கேளுங்க, நார்மலா பொலைட்டா ஹம்பிளா கேளுங்க. சாரி ஐ மீன் கொஞ்சம் டெக்கோரமா கேளுங்க. நானே சொல்லலை இங்க. இதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறது நானும் ஹோஸ்ட்ல உட்கார்ந்துருக்கவங்க மட்டும்தான். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்களே ஹோஸ்டா இருந்திருக்கிறீங்க. ஓகேவா? ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றேன். அசன் இப்ப அவங்க என்ன டெக்கோரம் இல்லாம கேட்டாங்க? இல்ல மோகனா இங்க பாரு இருங்க. மோகனா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க டெக்கோரம் இல்லாம பேசலாங்க, ஹம்பிள் இல்லாம பேசலாங்க நான் சொல்லவே வரல. அது ஒரு விஷயம் மெயின்டைன் பண்றோம். அவர் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பிடிக்கலவே, நான் 1008 கேள்வி எனக்கும் இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா we have to give some என்ன சொல்றது, வந்திருக்காங்க பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நம்ம கேட்க வேண்டிய விஷயத்த நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது நம்ம கேட்கிற விதத்துல நம்ம கேட்டுக்கணும். நம்ம இவ்வளவு ஹார்ஷா நம்ம போய் கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஓகேவா? ஓகே, நீங்க யாருமே அக்செப்ட் பண்ணனாலும் சரி, இது என்னுடைய ஸ்பேஸினுடைய ரூல்ஸ். அதுதான் அவங்க வந்திருக்காங்க. எனக்கும் ரவீந்தர் சாருக்கு அகேன்ஸ்டா எனக்கும் கேள்விகள் இருக்கு. நீங்க முடிஞ்சா எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் மியூட் போட்டு நானும் கேட்கலாம். பட் ஆனா நான் கேட்கல. ஏன்னா அந்த மரியாதைங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க. எல்லாருமே உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் மத்தவங்க எல்லாம் இயங்கணும்னு இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. இல்ல ஹாசன், நான் உங்ககிட்ட பேசுறேன். என்னன்னா, நீங்க எனக்கு இப்ப பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்க. கொடுத்ததுமே வந்து நான் வந்து சார்னு ஆரம்பிச்சேன். அவர் உடனே என்ன சொல்றாப்புல அப்படின்னா, இன்னும் நான் சார்ல தான் இருக்கேனா,
இல்ல இல்ல அதெல்லாம் சூப்பர் வாவ் அப்படின்னு ஆரம்பிச்சது சார் தான். ஓகேங்களா? உடனே நான் கேட்டேன், இல்ல சார் நீங்க சார்ல தான் இருக்கீங்க. ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சார். எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு டைரக்டான ஆன்சர் மட்டும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் நான் சொன்னேன். இல்ல நீங்க அடுத்து இவர் வந்து அது ஓகே, ஒரு செகண்ட் இருங்க. அது ஓகே, ஒரு செகண்ட் இருங்க ஹாசன். அது ஓகே டாம். ஹாசன் ம் ஒரே ஒரு சொல்லுங்க. செகண்ட் நான் ரெக்வெஸ்டா கேட்கிறேன். ஒருத்தவங்க வந்து செலிபிரிட்டியா இருக்காங்கன்றதுக்காக அவங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே ரைட் கிடையாது. ஒருத்தவங்க நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்கோன்றதுக்காக நம்ம பேசுறது எல்லாமே ரூடு தப்புன்னு கிடையாது. அவ்வளோ ஹம்பிளா ஜென்டிலா ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணும் பொழுது ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நீ யாரு நான் பேச முடியாதுமா உங்க ஸ்பேஸ்ல பேசுங்க இந்த ஸ்பேஸ்ல இல்ல நான் ஹோஸ்டா அது தான் பேசணும் அதுக்கு சொல்ல முன்னாடி நீங்க அப்ப நீங்க என்ன அதாவது முன்னாடி சொல்லணும்னா இல்ல இருங்க. ஆசன் ஒரு செகண்ட் தவறா நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன சொல்லணும்னா இல்ல சார் அவங்க வந்து ஹம்பிளா தானே கேக்குறாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணலன்னா ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல சார்னு சொல்லியிருக்கணும். இமீடியட்டா கேட்குற கேள்வி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட நீங்க திருப்பாதீங்க. அவங்க ரூடா இருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. பிகாஸ் நானும் ஒரு வியூவரா பார்த்துருக்கேன். இந்த சீசன் ஆகட்டும் இந்த 8 சீசனுமே நான் பார்த்துருக்கேன். இப்போ அவர் ஒரு ரிவ்யூவரா இருக்காரு அப்படின்னா 8 சீசனுமே ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வெளியில உள்ள போறதுக்கு முன்னாடி சார் என்னென்ன ஸ்பேஸ்ல பேசினாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். யாரோட அசன் மியூட் போடுங்க அசன் அசன் மியூட் போடுங்க. ஆசன் மியூட் போடுங்க. ஸோ வெளியில சார் என்னென்ன பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். என்னுடைய ஸ்பேஸ்ல சார் என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். உள்ள போய் அவர் என்ன பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சார் என்ன சொல்றாருன்னா உள்ள போனது என்ன நடந்துச்சு தெரியுமா நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்களான்னு கேட்குறாப்புல. அப்ப 7 சீசனும் சார் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு தான் ரிவ்யூ பண்ணாருன்ற கேள்வி எனக்கு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம வந்து கரெக்டான கேள்வியை தான் பிளேஸ் பண்ண போறோம். இஃப் யூ கேன் ஆன்சர் பட் இல்ல ஜஸ்ட் லைக் தட் அதான் நாங்க ரூடா டாம் நீங்க இருக்கோம் அப்படின்னு கேளுங்க, சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை ட்விஸ்ட் நீங்க பண்ணாதீங்க. கேளுங்க, ஆ தவறு இல்ல, அவரும் ரெடி தான். பட் ஆனா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சுத்தி இல்லையே அவர் விடாம ரெடி இல்லையே நீங்க சுத்தி பேசுன விடாம ஐயா. பேசுங்க. அந்த மாதிரி ஏன்னா அவர் டைரக்ட் இதெல்லாம் ஆன்சர் பண்றது வேண்டாங்க. இல்லைங்கய்யா. நேத்து எல்லாருமே ஆசன் நேத்து நம்ம ஸ்பேஸ் போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸ்பேஸ் போட்டிருந்தப்ப அத்தனை பேருமே வந்து வச்ச ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா அவர் ஆன்சர் பண்ண தயாரா இல்ல. சுத்தி விட்டுட்டாரு. கேட்ட கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. கேட்டா நீ அதை போய் இங்க 4 வருஷம் ரிவ்யூ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வான்னு பண்ண இங்க சொல்றாப்புல. அதை நீ இங்க பாயிண்ட் அவுட் வீட்டுக்குள்ள பண்றது தேவையில்லையே டாம். நான் டாம் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். நான் பாயிண்ட் அவுட் பண்ணலைங்கய்யா. நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் கொஸ்டினை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து முடிவுரை கொடுத்துட்டீங்க. ஓகே நம்மள ஆரம்பிக்கவே விடல. நான் வந்து ஹோஸ்ட்ன்றதுனாலயும் எனக்கு நீங்களும் என்னோட ஸ்பேஸ்க்கு ஒரு தடவை 2 தடவை வந்திருக்கீங்கன்றதுனாலயும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு கருத்தா நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஐ அம் நாட் பிளேசிங் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்பேஸ்ல அது நடந்துச்சு அந்த ஸ்பேஸ்ல இது நடந்துச்சுன்னு நான் சொல்லல. ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ எந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டிக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஆடியன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல இல்ல நான் வரவங்களுக்கு அந்த ஆக்சுவலி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா கொடுத்து அவங்கள பேச விடுங்க. ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அதாவது இப்போ என் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு நான் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஐயோ இல்லையா? நீங்க ஏன்னா மரியாதை வர்ற பேசுறீங்க கெஸ்ட்டுங்க பிரதர். அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது அது பேசிதான் தீர்க்கணுமே ஒழிய அவங்களே சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டோம்னா அதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் நான் சொல்றேன். கரெக்ட் அக்ரீட். இல்ல நீங்க எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இதா இருந்தது. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க கேட்க வேணாம் பொழுது நம்ம கொஸ்டினே கேட்க ஆரம்பிக்கலையே அப்படின்றது என்னுடைய கருத்தா இருந்துச்சு. ஒரே நிமிஷம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கலாமா? ரவி சார், ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் அவங்க வந்து ஓகே டாம் இதுக்கப்புறம் வந்து கரெக்டான இதுல இல்ல இல்ல வேணாம் கொஸ்டின் வேணாம் பண்ணா வேணாம் நீங்க சார். ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி நைஸ். இல்ல அவருக்கு வந்து விருப்பமே இல்ல இல்லைன்னு அவர் இல்ல டாம் சொல்லிட்டாப்ல. இல்ல சார் ஒன்லி ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இஃப் இருங்க ஹி இருங்க இஸ் இருங்க இன்ட்ரெஸ்டட் இருங்க அதர்வைஸ் நான் ரோமல் கொஸ்டின் ரோமல் ஒரே பண்றேன். நிமிஷம். சார் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ரிப்ளை ஹர் சார்? இல்ல ஐ ரவீந்திர அம் சார் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஆஸ்க் ஹிம் क्वेश्चंस. ஓகே நோ ப்ராப்ளம் சீரியஸ்லி நோ ஸ்பீக்கிங் ப்ராப்ளம். ஐ அம் நாட் தேங்க்யூ இன்ட்ரெஸ்டட் டு ஆஸ்க் ஹிம் நோ क्वेश्चन. ப்ராப்ளம். இதுக்கு முடிவு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஆசன். யா I'll go listener. I'm not interested to ask him anything. டாம் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஓகே Yeah, I completely got it, Asan. If தேங்க்யூ. I need to talk Hi, anything, Hasan. I'll just record a video and I'll post it. What are the questions that I have in mind? If he can answer, he can comment it in the video. That's enough, I think. Thank you. தேங்க்யூ. ரோஷினி ஹாசன் ஒன் செகண்ட். ரோஷினி உங்களுக்கு நான் சொல்ற பேர் மட்டும் ரெக்வஸ்ட்ல காட்டுதான்னு பாருங்களேன். நிறைய மெசேஜ் என்ன ரிமூவ் வந்து பண்ணிருங்க. I'll just switch to listener. Thank you. என்னட்டு ஒரு 20 இல்ல ரோஷினி நான் பேர் சொல்லட்டுமா? ஷெடோ ரெட்டி அப்படி ஒரு டீமன் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஒரு 1/2 மணி நேரமா யாரையுமே மேல தூக்க முடியல பூர்ணி, புரியுதா? இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் எது வந்தாலும் மேல இப்போதைக்கு எடுக்காதீங்க. இங்க ஸ்பீக்கர்ஸ் இறங்குற வரைக்கும் மேல இப்போதைக்கு எடுக்காதீங்க. நான் இங்க இறக்கிட்டு நான் சொல்றேன், அப்புறம் எடுங்க தயவு செஞ்சு. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ. எனக்கு ரவி சார் கிட்ட ஜென்ரலா இந்த இப்போ ஆக்சுவலா ஷோ
நான் பேசிட்டு ரொம்ப நேரம் ரவி பேசிருக்கேன். பேசுங்க. ஓகே சார் பேசுறீங்க. இப்ப நான் பேசும்போது முடிஞ்சா நான் முடிக்கிற வரைக்கும் யாரும் இன்டர் பண்ணாம ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து let us go forward if it is of comfortable for all. இல்லனா I will I'll get away, you guys carry on. இல்ல சார், நீங்க பேசுங்க சார். Number 1 இப்போ there are very known few people whom I know, like Chekwara, நீங்க, பூர்ணி, ரோஷினி ஆர் பாலாஜி, சுபா, டாம், இந்த மாதிரி விஜய், நிறைய எனக்கு தெரிஞ்ச known people. இப்போ நம்ம வெளியில வந்து பார்க்கும்போது தெரிஞ்ச பீப்புளுடைய ஹையஸ்ட் ரெஸ்பெக்டா நான் என்ன பாக்குறேன்னா, நாம ஒரு கருத்து சொல்லியிருப்போம், இவர் இப்படி ஏன் சொன்னாரு தெரியல, நம்ம ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட கேட்போம், இவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரிஞ்சவங்க பேசுறதுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நம்ம பெருசா மாஸ்க் காட்டுறோம். இப்ப நம்ம இல்லாத இடத்துல இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை பத்தி தப்பா ஒரு விமர்சிக்க ஒரு சூழ்நிலை வந்தா கூட அவங்க பார்த்ததுல அதை விமர்சனம் பண்றாங்கன்னா அது வேற. ஆனா ஒரு பதிவா ஒண்ணு நம்மள டேக் பண்ணி ஒண்ணு போடுறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது, இது அவங்க நம்ம கிட்டயே கேட்டிருக்கலாமே, நாம என்ன மீன் பண்ணோன்னு. நான் ஒரு ஃபேண்டம் ஸ்பேஸ்ல போய் எனக்கு சௌந்தர்யா 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்னு சொன்ன ஒரு வேர்ட்ல இருந்து ஜாக்லினை நான் டவுன் பண்ணிட்டேன்றது கண்டென்ட்டா, இல்ல இதை நான் பண்ணேன்றது கண்டென்ட்டா, இல்ல உள்ள போயிட்டு வந்தவொடனே என் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது கண்டென்ட்டான்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, என்னுடைய ஒப்பீனியன்ல எனக்கு முகமே தெரியாதவங்க ஏதாச்சும் ஒன்று பேசுனாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு முகம் தெரிஞ்ச, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற நிறைய பேர் என் கூட ஓவர் த போன் இன்டராக்ஷன்லயும் இருக்கீங்க, இதுலயும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு வேலை தெரிஞ்சுக்கணும்னு, இப்போ யார் ரன்னர் வரா, யார் வின்னர் வரா, என்ன நடக்குதுன்னு கேட்கற மாதிரி ஏன் ஆச்சுன்னு கேட்கறதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல எவ்வளவு ஜாக்லின் ஃபேன்ஸ் இருந்தாங்க, இமாதோடதுல இமாத் யாரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இமாத் என்னையே தான் கழுவி ஊத்திருக்காரு, எல்லாமே தெரிஞ்சுதானே நான் அதுக்குள்ள வரேன். உள்ள வர்ற எனக்கு தெரியாதா, எனக்கு வந்து இது வந்து என்ன மாதிரியான அதிர்வலைகளோ இல்ல எதிர்ப்புகளை தெரியும்னு என்னமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஸ்டார், இது செலிபிரிட்டி, அது இது உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியணும்னா அப்படி செலிபிரிட்டி அந்த ஆஸ்பெக்ட்னா நான் உள்ள ஆடுற கேம்லயே அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட், இந்த ஒரு ப்ரொடியூசரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் இதுன்ற அந்த ஒரு வேரியேஷன் இல்லாம பழக தெரிஞ்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஸ்பேஸ்ல வந்து பேசுறோம் அப்படின்னா எனக்கு தெரியும் இன் வாட் வே தட் எப்படி சொல்றது, எப்படி அவங்க கூட ஆகும்ன்றது தெரிஞ்சு அந்த மாதிரியான பீப்புள் கூட பழகிட்டு கம்யூனிகேஷன்ல இப்ப இல்ல பீன் தேர் ஃபார் மந்த். நீங்க பேச ஆரம்பிக்கிறதுல அதிகபட்சம் உங்க லெவல்ல இருக்கிற ஒரு டிக்னிட்டியோ இன்டெகிரிட்டியோ இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டோ லைட்டா ஒர்ஸ்னா வர்ற கோவத்தை அட்லீஸ்ட் ஒரு 10 மடங்கு எனக்கு அவசியமே இல்லாத இதுல எந்த விதத்திலையும் என்னுடைய ஒப்பீனியனால எனக்கு வந்து என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் இந்த ஃபேண்டம் ஸ்பேஸ் இதெல்லாம் வராம எனக்கு எது கம்ஃபர்டபுளான ஜோன், முத்துவை பத்தி பேசுறேன்னா எப்பவுமே அந்த ஃபேண்டம் ஸ்பேஸ்ல இருந்துட்டு போயிடுவேனே. நான் எல்லா ஃபேண்டம் ஸ்பேஸ்லயும் போறது ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் அண்ட் கான்வர்சேஷன். உங்க உடனே அந்த வன்மத்தை என் மேல காமிக்கனா அந்த வன்மத்துக்கு நான் வந்து கவுண்டர் ஆக்ட் தான் பண்ணுவேன். அந்த கவுண்டர் ஆக்ட் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். எனக்கு நல்லா தெரியும் டாம என்ன சொன்னா என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் அடுத்த செகண்ட் அவங்க வந்து சுத்தி விடுறாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு அவங்க கூட பேசலன்னு நான் இப்ப சொல்றேன். எனக்கு ரவி சார் உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. உங்க இப்ப கேக்குதுங்களா? எனக்கு மட்டும் அப்ப அது டாமோ இல்ல ஜாக்லின் ஃபேண்டமோ ஹெல்த்தியா பேசவும் கேட்கிற ஹெல்த்தி கேள்வியிலையும் பேசுறதுல நாகரிகமும் மரியாதையும் இருந்தா உங்க கடையை ஓபன் பண்ணுங்க, நான் அங்க வரேன். சரிங்களா? இந்த 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 இடத்துல மாஸ்க் காட்டுற மாதிரி சுத்தி விடுற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு வேற ஒருத்தங்கள வந்து வந்தவங்கள்ட்ட அதை சொன்னேன் இதை சொன்னேன் அதெல்லாம் தேவையில்லாதது. என்கிட்டக்க வந்து கேட்கிற கேள்வியில யார் என்ன கேள்வி கேட்கறாங்கன்றதுக்கு முன்னாடி யார் அதை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அப்படி பேசுறதுல நான் வந்து விமர்சனங்களை நீங்க பார்த்த நான் வாங்கின லெவல்லாம் நீங்க பார்த்திருக்கவும் முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது. என்ன நீங்க பேசி எனக்கு என்ன நஷ்டமாயிட போகுது, இல்லை நீங்க எழுதி ஒருத்தனை நீங்க வந்து பயங்கரமா டேக் பண்ணி எழுதிட்டா நான் எப்பவுமே மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் கலாய்க்க தான் முடியும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களால பார்க்கவே முடியாது.
அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என் கண்ணில் என்ன பார்த்தனோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன். நீங்க யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு அதுல ஒரு பிளஸ் மைனஸ்ல ஒருவேளை என்ன வேல்யூ பண்றேன், ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புளுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு நம்பிக்கை எனக்கு இருந்தா எனக்கு என்ன, நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு என்ன. உங்களுடைய இப்ப நான் ஒருத்தனுக்கு துதி பாடிட்டேன். துதி பாடி அவனை வந்து அவனுடைய பிஆரோ இல்ல அவனுடைய என்னவோன்ற மாதிரி பிராண்டோ டிக்ளராவே ஆகிட்டேன். எனக்கு ஏன் இன்னொருத்தங்களை வந்து இருக்கிற ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நான் மறுபடியும் அவன்கிட்ட துதிப்பான்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. மாறிடுச்சுன்னா மாறிடுச்சுன்ற ஃபேக்டர் சொன்னா அதுக்கான ரெப்பர்கேஷன்ஸை ஒரு மாதிரி அஜிடேட்டிவா போகுதுன்னா போக தான் செய்யும். இந்த மாதிரியான காமன் ஃபாரம்ல வந்து நீங்க பேசும் பொழுது இப்ப நான் ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த பாயிண்ட்லயே இருக்கிறேன். நான் ஏன் அதை கேட்டேன், டாம் மேல ஏறி வந்து பேச ஆரம்பிக்கும் போது ரவி சாருன்னு சொல்ற அவங்க அந்த ரவி சாருக்குள்ள இருக்கிற ரெஸ்பெக்டோ இல்ல அதுக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்கான அந்த ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா அத வந்து இன்னைக்கு டோன்ல மாறுது இல்ல செலிபிரிட்டி. இதுக்கு முன்னாடி இதே செலிபிரிட்டி மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு செலிபிரிட்டின்னு கன்வெர்ட் ஆகுது. நான் எந்த காலத்திலயுமே யார்கிட்ட பேசும்போதோ அந்த செலிபிரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாம் பேசல. நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனா தான் ஃபேண்டம் ஸ்பேஸ்ல எல்லாம் இருக்கனே தவிர எனக்கு அதை பத்தின எந்த ஒரு வேற மாற்று கருத்து அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன், அந்த ஒப்பீனியன் எல்லாம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு ஹெல்த்தியான ரூட் லைனா தான் நான் பாக்குறேனே தவிர அதை விட்டுட்டு நீங்க உங்களுக்கு ஸ்டடால்னு ஒரு ஒப்பீனியன் மாறிடுச்சுன்னா நீங்க வந்து அதோட அக்ரெசிவ்னஸ் ஒரு இடத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதான் நமக்கு உங்க மேல நம்ம வச்சிருந்த ரெஸ்பெக்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கேம் வந்து அந்த கேமோடைய எதுக்கு அப்படி பேசுறீங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பப்ளிக் ஃபாரம்ல ரியாக்ட் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து ஒன்னும் பேசல. நான் சர்காஸ்டிக்கா கூட இல்ல, லைட்டா அப்படியா இன்னும் சேர்ல தான் இருக்கேனான்றது கேட்டதே உங்களுக்கு உடனே திருப்பி சுத்தி விடாம பதில் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா சொன்ன உடனே எனக்கு சுருக்குன்னு இருக்குதா இல்லையா, உனக்கு என்னமா நான் பதில் சொல்லணும், நான் எதுக்கு சொல்லணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு கேள்வி கேட்கிற எண்ணமே போச்சா. இதுதான் நான் ஹெல்த்தி ஆர்குமெண்ட். இதை யார் இனிஷியேட் பண்றாங்களோ அதுக்கு திருப்பி அதே பதில தான் நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க என்கிட்டக்க ஒரு கேள்வி இருக்கு, நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்க இல்ல அஃபண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அப்புறம் உங்க கடையை ஓபன் பண்ணுங்க, வண்டவாளத்தை நான் அங்க ஓபன் பண்றேன். அது மத்த ஃபேண்டம்க்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன். அப்படி ஆகணும்னா கடையை நீங்க தொடங்க. எப்பவுமே எதிரியா அவங்கிறவங்கள சந்திச்சே பழக்கம். கலாய்க்காம பேசுறதா இருந்தா அது உங்களுக்கும் நல்லது. கலாய்க்கிறதா இருந்தா நான் கிளம்பிதான் போறேன். என்ன ஆயிட போகுது, நீங்க மிஞ்சி போனா 2 தான் பண்ண முடியும். நான் ஒண்ணு கிளம்பி போனா பயந்து ஓடிட்டாருன்னு சொல்ல முடியும், இல்ல அவர்கிட்ட பதில் இல்ல அப்படின்னு சொல்ல முடியும், இல்ல அவர் ஏதோ நீங்க உங்களுக்கு எது தோதா இருக்கோ சொல்ல முடியும். ஆனா உங்கள்கிட்ட என்னை இருக்க வச்சு பதில் வாங்க முடிஞ்சா அதுலதான் நீங்க புத்தாடி, இல்லைன்னா நீங்க வேஸ்ட் அப்படின்றதுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க என்னைய வேஸ்ட்ன்னு நினைச்சா அவ்வளவுதான் ஹாசன். ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ மற்ற கேள்விகள்லாம் இருக்கு, நீங்க ரிப்ளை